ஹே கைஸ், நான் உங்கள் Geekytamizha. எனக்கு வந்து நம்மக்கிட்ட Oppo Find X8 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதோட அன்பாக்சிங் ஓவர்வியூ அப்புறம் கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து ஃபோனோட ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்புறம் Oppo Hasselblad அப்படின்னு போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு Find X8 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பேக்கில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவ்யூ யூனிட். ஸோ நம்மளுக்கு அமைச்சது 16GB RAM 512GB வேரியன்ட் வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து நமக்கு 12GB RAM 256GB வேரியன்ட் கூட நமக்கு வந்து Oppo வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ யூனிட்டாக எனக்கு வந்து ₹0 அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து 12GB RAM மாடல் வந்து ₹70,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை ₹7,000 கிட்ட பேங்க் ஆஃபர் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ₹63,000 நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் நமக்கு வந்து Oppo அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பஞ்ச் ஆஃப் ஆக்சசரிஸ் வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆக்சசரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் சூப்பராக வந்து Oppo ப்ரீமியமாக நமக்கு வந்து பேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அது வந்து நம்ம பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த குவிக் கைடு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு QR கோடும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வாரண்டியை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சாதா குவாலிட்டி TPU கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக நமக்கு வந்து கேஸில் எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபோனே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து வருது. ஸோ ஃபோன் வந்து பார்க்கறதுக்கும் செமையாக இருக்குது. அதே சமயத்தில் பிடிக்கும் போது செம ப்ரீமியமாக இருக்குது. ஃபோன் வந்து நமக்கு ஒரு 7.85mm திக்னஸ் வந்து இருக்குது. அதே சமயத்தில் ஒரு 183 கிராம்ஸோட வெயிட் இருக்குது. ஃபோன் வந்து லைட்டாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிடிக்கும் போது திக்காக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து செம்ம ப்ரீமியமாக பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபோன் பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து Oppo பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கேமரா மாடியூல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதே சமயத்தில் 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் வந்து நமக்கு 50 மெகா பிக்சல் பெரிஸ்கோப் கேமரா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3x ஜூம் வரைக்கும் நீங்கள் வந்து ஆப்டிக்கலாக வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.59 இன்ச் 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 800 nits வந்து டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து 4500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் வரைக்கும் இந்த டிஸ்பிளே போகும். இதில் வந்து நமக்கு HDR, அப்புறம் HDR10+, அப்புறம் நமக்கு வந்து டால்பி விஷன் எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 2 நானோ சிம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து eSIM கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 நானோ சிம்மாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு eSIM கூட நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த மைக்ஸ், அதுக்கப்புறம் மேலே வந்து நம்மளுக்கு சென்சார்ஸ் இதுதான் நம்மளுக்கு வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு அலர்ட் ஸ்லைடர். ஸோ நம்ம வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ணியிருப்போம், அதே சமயத்தில் அந்த OnePlus ஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அலர்ட் ஸ்லைடர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நமக்கு வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அலர்ட் ஸ்லைடர் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வால்யூம் அப் பட்டன், அப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 5G. ஸோ 5G பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு 15 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவைப்பட்ட 5G பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் 5G கூட நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யுது. ஸோ நம்மளுக்கு வந்து 5Gயில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Dimensity 9400 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தரமான ப்ராசஸர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் த்ராட்டலிங் டெஸ்ட் வந்து ரன் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா வந்து த்ராட்டல் வந்தாச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் அப்டேட்டில் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து இந்த த்ராட்டலிங் சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் வந்து 80 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வாட் நம்மளுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 வாட் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு USB Type-C கேபிள் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து Oppo பவர்ட் பை Android அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அண்ட் ஃபோனில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து ஃபோனை வந்து இப்போ ஃபுல்லாக செட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த IDFC மில்லினியா கிரெடிட் கார்டு வந்து பார்க்கலாம். இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனல் வந்து நம்ம போட்டுக்கோம், மேலே காத்துறேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் ₹1 வந்து நீங்கள் கட்ட வந்து தேவையில்லை. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் பெனிஃபிட்ஸ். ஸோ வெல்கம் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கார்டு வாங்கினதுக்கப்புறம் ₹5000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹5000 வந்து ஓச்சர் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த கார்டில் சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு வந்து ₹100 வந்து மூவி டிக்கெட்ஸ் மேலே டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நமக்கு வருஷத்துக்கு 4 ஃப்ரீ ரயில்வே லான்ச் விசிட் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க.
ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஃபோன் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. அப்புறம் அந்த 120 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே வந்து பயங்கரமாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ரெப்யூட்டபிள் ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ், லிங்க்டின் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எதுவும் ஷேடியான அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்கல. அதுவும் நீங்கள் வேணா அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஹாட் ஆப்ஸ் மட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தான் வந்து டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நம்மளுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ளோட்வேர் வந்து ரொம்ப மோசமாலாம் நமக்கு வந்து ப்ளோட்வேர் வந்து கொடுக்கல. அதுக்கு ஓப்போக்கு ஒரு தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கூகுள் டயலர். ஸோ கூகுள் டயலர் தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி கால் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெசேஜஸ் பொறுத்த வரைக்கும் கூகுள் மெசேஜஸ் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெசேஜஸ் அப்புறம் டயலர் வந்து நமக்கு ஓப்போது இல்லை, நமக்கு வந்து கூகுளோட இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து போகலாம். ஸோ செட்டிங்ஸ்க்கு போயிட்டு என்னெல்லாம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாமே டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அபவுட் ஃபோன் போகலாம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் OS 15 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் OS 15ஓட டாப் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அபவுட் வெர்ஷனில் Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் ஓப்போக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் லேட்டஸ்ட்டான கலர் OSம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேறு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ ஒன்றா வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெமரி கார்டு வந்து போட முடியாது. ஸோ உங்களுக்கு 256 வேணா 256 வாங்கிக்கோங்க. 256 பார்த்தாதுன்னா 512 வந்து வாங்கிக்கோங்க. ஸோ 512 ஜிபியில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 30 ஜிபி வந்து யூஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 470 ஜிபி 480 ஜிபி கிட்ட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ 256 ஜிபியில் எவ்வளோ ஜிபி கிடைக்குதோ நீங்கள் வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரேம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 16 ஜிபி ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் MediaTek Dimensity 9400 வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு 16 ஜிபி ரேம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து 12 ஜிபி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து 16 ஜிபி ரேம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து 12 ஜிபி ரேம் மாடல் வேணால் நீங்கள் வந்து 12 ஜிபி ரேம் மாடலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலான ரேம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மீதியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5630 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 80 வாட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 50 வாட் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 வாட் வந்து நமக்கு ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்போ வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பேட்டரி லைஃப் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் வந்து கண்டிப்பாக காம்பேக்டாக சூப்பராக இருக்குது. பேட்டரி லைஃப் வந்து அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் லைட் மோட், டார்க் மோட் வந்து ஆப்வியஸ்லி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது, செம்ம கார்ஜியஸாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட கலர்ஸ் வந்து நீங்களே வந்து டியூன் பண்ணிக்கலாம். கலர்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டிவ் டோனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் டோன் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரூ டோன் மாதிரி வந்து வேலை செய்யுது. ஸ்க்ரீன் ரெசல்யூஷனும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க, ஹை கொடுத்துருக்காங்க, ஆட்டோ செலக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் டிஸ்பிளே வந்து உண்மையிலே சொல்கிறேன் செம்ம கார்ஜியஸாக நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த வால்பேப்பர்ஸ் அண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக தீம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வால்பேப்பர்ஸ் ஆப்வியஸ்லி மாற்றிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆல் டிஸ்பிளேலையும் எக்கச்சக்கமான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு இந்த கலர் OS 15 பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ ரியல்மி யூசர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் வந்து ஓப்போ யூசர்ஸ்க்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஐகான்ஸும் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பயங்கரமான கஸ்டமைசேஷன்ஸ் வந்து ஓப்போவில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து DRM இன்ஃபோ, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா காம்பேட்டபிளி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம DRM இன்ஃபோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ DRM இன்ஃபோலாம் நீங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து சப்போர்ட்டட் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு 60 Hz, 90 Hz, அதுக்கப்புறம் 120 Hz அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி HDR வந்து நம்மளுக்கு HDR10+, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ நீங்கள் வந்து எதில் வேணாலும் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாத்தையும் வந்து கான்டென்ட் வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேவும் கார்ஜியஸாக இருக்குது. நம்மளுக்கு தேவைப்பட்ட ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்கு தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் கேமரா டு API எனேபிள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் கேமரா வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து இதில் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் கூகுள் கேமரா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கேமரா ஆப்பே பயங்கரமாக இருக்குது. அதே சமயத்தில் பயங்கரமாக ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சொன்னபடி இதில் வந்து நம்மளுக்கு அலர்ட் ஸ்லைடர் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அலர்ட் ஸ்லைடர் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து OnePlus ஃபோன்ஸில் அதே சமயத்தில் ஐஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இதுலேயும் அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடருக்கு ஒரு சூப்பரான ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு நல்ல டெக்ஸ்சரும் இருக்குது. அதனால் அலர்ட் ஸ்லைடர் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை.
ஃபைனலாக இந்த ஃபோனில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நமக்கு கேமரா தான். கேமரா ஆப் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஓப்போவோட ஒரு கேமரா அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா வைட் இருக்குது. அல்ட்ரா வைடில் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் மோட் இருக்குது. அப்புறம் 3x வரைக்கும் நீங்கள் வந்து ஆப்டிக்கல் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏஐ ஜூம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் பெருசாக நம்பல நல்லா இருக்காது போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஏஐ ஜூம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து சாம்பிள்ஸ் வந்து காட்டுறேன். அதே சமயத்தில் நமக்கு வந்து ஃபோட்டோவில் சில மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜ் மோடு, சில் அவுட் மோடு, ஃபயர் ஒர்க்ஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் நம்மளுக்கு வந்து லைவ் ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து 4K 60 FPS வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். அதுவும் 4K 60 FPSல நீங்கள் வந்து டால்பி விஷன் அப்புறம் HDR வீடியோவோட நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து HDR அதாவது டால்பி விஷனில் வந்து கேப்சர் பண்ணுது. ஸோ 4K 60 FPSயே நீங்கள் வந்து டால்பி விஷனில் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு தரமான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாஸ்டர் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரா ஃபோட்டோஸ், JPEG எல்லாமே கேப்சர் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு வந்து ஆட்டோ மோட் கொடுத்துருக்காங்க, ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு போர்ட்ரேட் மோட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடில் பார்க்கலாம் நீங்கள் வந்து நமக்கு 1x 2x 3x வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கலாக இந்த ஹஸ்ஸல்பிளாடோட தான் கொலாபரேட் பண்ணி நமக்கு வந்து பண்ணுறாங்க. அதில் நீங்கள் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ஆப்வியஸ்லி எல்லா ஃபோன் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபில்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மற்றபடி இந்த ஃபில்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு வந்து ஹஸ்ஸல்பிளாடோட கலர் டியூன் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த ரீடச்சிங்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸுங்க நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு தனியாக டெடிகேட்டட் வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து நான் மெயினாக உங்களுக்கு வந்து சாம்பிள்ஸ் வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட்லேயும் நமக்கு வந்து வீடியோ வந்து உங்களால் 4K 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்லேயும் உங்களால் வந்து HDR வீடியோ வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஓப்போக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இமேஜில் அந்த டேங்க் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ ஜூம் ஆகிருக்குன்னு பாருங்கள். நமக்கு வந்து டெக்ஸ்ட் கூட எவ்வளோ கிளியராக தெரியுது. ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு அந்த ஆரோ மார்க்கெட்டாக பிளான் இருக்குது. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூம் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ஸ்கூட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதே இடத்துல நின்று இந்த நம்பர் பிளேட் வரைக்கும் என்னால் ஜூம் வந்து பண்ண முடியுது. ஸோ ஜூம் வந்து கிரேஸியாக இருக்குங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்க்கலாம் அந்த கார் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதே இடத்துல இருந்து நல்லா கார் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியுது. ஸோ ஜூம் வந்து ரொம்ப சூப்பராக ஏஐ ஜூம் வந்து வேலை செய்யுது. மற்றபடி கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக ஓவர் சேச்சுரேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரி ஹஸ்ஸல்பிளாட் டோன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து எந்த விதமான நாய்ஸோ எதுவுமே இல்லைங்க. எனக்கு வந்து கேமரா பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமராக்கே டெடிகேட்டடாக வீடியோ வேணால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேமராக்கும் டெடிகேட்டாக வீடியோ வந்து போடுறேன். போர்ட்ரேட்ஸும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நமக்கு வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. நமக்கு வந்து போர்ட்ரேட்ஸும் எவ்வளோ சூப்பராக பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். செல்ஃபியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஓப்போ மேக்கப்லாம் நமக்கு வந்து போடுறது ரீச் ஆட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் ரீசெட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதை ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வேலை செய்யுது. ஆனால் அது வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஃபேஸ்லாம் பயங்கரமாக வந்து சாஃப்ட்னிங் பண்ணுது. மொத்தத்தில் சொல்லணும்னா கேமரா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக அந்த ஜூம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம கேமரா ரிவ்யூவில் என்னெல்லாம் கவர் பண்ணுமோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கணும் என்ன பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.